வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆரோக்கியமான பீட்ரூட் குருமா பண்ண போறோம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஒன் பாட் ரெசிபி. குக்கர்ல வச்சாலே நமக்கு இந்த குருமா சூப்பரா ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா டேஸ்டியா இந்த பீட்ரூட் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் குருமா பண்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். வெயிட்ல 200 கிராம் இருக்கும். தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். 1/2 இன்ச் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, இதை கிரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இது ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணிக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய் இந்த மாதிரி லேசாக ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். 2 கிராம்பு, ஒரு மசாலா இலை. மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். அதே நேரத்தில் நமக்கு வெங்காயமும் சேர்ந்து வதங்கிடும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. அதே நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தனியா பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி. மிளகாய் பொடி நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட சேர்த்து இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். சில்லி பவுடர் நம்ம எப்பயும் சேர்ப்போம் இல்லையா, அதோட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ இந்த தக்காளி இந்த மிளகாய் பொடி சேர்க்கறதுனால அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். 6 முந்திரி பருப்பும் 1 டீஸ்பூன் கசகசாவும் நான் தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 150 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தளன்னு கொதிச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதோட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதில் விட்டுருவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எதுவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. குக்கர் மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் 3 விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்து பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு குருமா. மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். சப்பாத்தி பூரியோட சர்வ் பண்ணணும்னா இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், டேஸ்ட் மாறிடும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் கம்மியாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி இருந்தால் இட்லி தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே குக்கர் விசில் வரும்போதே கமகமகமன்னு நல்லா வாசனை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான பீட்ரூட் குருமா சர்விங்க்கு ரெடி. இன்னைக்கு பீட்ரூட் குருமா சப்பாத்தியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது தோசை, ஆப்பம், இடியாப்பம் அது எல்லாத்துக்கும் கூட நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாக இருக்காது. நிறைய பேருக்கு பீட்ரூட் அப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்குமோ, அது எப்படி சப்பாத்தியோட நம்ம சாப்பிட்றது அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக இருக்குது.
நல்ல ஒரு மைல்டான டேஸ்ட்டு. நல்ல தேங்காயும் முந்திரி பருப்பு வேறு அரைச்சி போட்டோமா, நல்லா க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அது ஒரு 1 பாட் ரெசிபியாக பண்ணிட்டோம். எவ்வளோ குவிக் ஆகிடும். ஒரு பக்கம் நம்ம பீட்ரூட் குருமாக்கு குக்கரில் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சாலும் சரி, இல்லை இட்லி தோசை எதுக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்ன டிஃபன் பண்ணாலும் சரி, இந்த குருமா அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதே மாதிரி இந்த பீட்ரூட் குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.